வணக்கம். ஒரு அப்பாவும் 4 வயது மகனும் அவங்க ஒரு புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க. உடனே அந்த காரை கல்வி தொடச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மகன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கீழே இருந்து ஒரு கல் ஒன்று எடுத்து அந்த காரை உரசிக்கிட்டு இருக்கான். உடனே இதை அப்பா பார்த்த உடனே அவருக்கு கோபம் அதிகமாகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த மகனோட கையை பிடிச்சி பலார் என்று ஓங்கி அடிக்கிறாரு. அடிக்கிறப்ப அந்த மகன் அதிகமாக கதறான். அப்போ தான் அப்பா பார்க்குறாரு, அவனுடைய கைகள்லேருந்து ரத்தம் அதிக அளவாக போய்கிட்டு இருக்கு. உடனே இவருடைய கையை பார்த்தா, இவர் அவ்வளோ நேரமும் அந்த மகனை அடிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு சுத்தியலால். உடனே அப்போ தான் பார்க்குறாரு. உடனே அழுதுகிட்டே வைத்தியசாலைக்கு அந்த மகனை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போன உடனே அந்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க, இந்த அதிகமாக அடிப்பட்டதுனால அந்த கையில் இருக்கின்ற எலும்புகள் எல்லாமே உடஞ்சிருச்சு, இனி கை இயங்க முடியாது, இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அப்பா அழுகிறாரு. உடனே அந்த மகன் சொல்கிறான், அப்பா அழுகாதீங்கப்பா, கைத்தானே, கை எப்படியுமே முளைச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இன்னும் அதிகமாக அவர் அழுகிறாரு. அழுதுகிட்டு அப்படியே வெளியே வராரு. அவருடைய கார் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே காலால் அந்த காரை உதைக்கிறார். உதைச்சிட்டு அவர் அந்த கார் முன்னுக்கு போயிட்டு உட்காந்து அழுதுட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. மகன் உரசி இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் என்னன்னு கேட்டால், நம்ம நேசிக்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம், பயன்படுத்த வேண்டியதை நேசிக்கிறோம். அதனால் என்றைக்குமே நேசிக்கிற அளவுக்கு நாங்கள் அன்பை வளர்த்து கொண்டோமானால், இந்த கோபங்களையும் குறைத்து கொண்டோமானால், நாங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாகவும் அல்லது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் அன்புக்குரியவர்களாகவும் விளங்குவோம். நன்றி, வணக்கம்.